ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபைனலாக ஒரு வழியாக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஜனநாயகன் படம் ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ, ரியாக்ஷன், ஒரு டிகோட் அந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த ட்ரைலர் வந்ததுலேருந்து எனக்கு ஆல்ரெடி தெரியுங்க. எப்படி பார்த்தாலும் இது வந்து பகவன் கேசரியுடைய ரீமேக்கில் கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் கதை மாற்றி அமைச்சிருப்பாங்க. ஆனால் ட்ரைலர் வந்து ஃபுல்லாக அது இருக்கிற மாதிரியே அந்த ட்ரைலர் கிளிப்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில தான் வேறு மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. விஜய் ஹேட்டர்ஸ், டிவிக்கு ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இந்த மாதிரி டிஎம்கே சப்போர்ட்டர்ஸு அந்த மாதிரி அவங்க ஐடி டீம் அவங்க எல்லாரும் போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. என்னடா இது இந்த கேசரியா இவ்வளோ நல்லா கேட்டுகிட்டே இருந்தீங்க, இதுக்காக இவ்வளோ பில்டப்ன்ற மாதிரி ஒரே சிரிப்பாக சிரித்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படி இருக்கா? அந்த அளவுக்கு ஒரு வர்த்து இல்லாமல் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? இது அந்த அளவுக்கு வர்த்து இல்லையா அப்படின்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். யாருன்னா என்ன வேணால் சொல்லிட்டுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. இது வந்து எப்படின்னா பகவந்த் கேசரி படம் பார்த்தவங்களுக்கு புரியும். ஏன்னா பகவந்த் கேசரி பாலையா படம், அது காமெடி டோனில் ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே காமெடி டோன் இருக்கும். அவருக்கே அந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சில சீன் ரொம்ப சீனு லாஜிக்கு இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் அவருடைய பாடி லாங்குவேஜுக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் எமோஷனல் நமக்கு அட்டாச் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இதில் விஜய் நடிச்சிருக்காரு. இவர் பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் இல்லாமல் பிகில் எப்படி ஓரளவுக்கு இந்த கேர்ள்ஸ் கிட்ட சென்டிமெண்ட்டாக போச்சு, அந்த மாதிரி இதுவும் பெருசாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். என்னடா அவன் ஸ்டார்டிங்லேயே நல்லா இருக்குன்றானேன்னு பார்க்காதீங்க. ஆனால் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஃபுல் பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்குது. ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒருத்தர் காலில் சொல்லுவார், நான் உங்களுக்கு ஒரு பேர் அமைச்சிருக்கேன், அவங்க யாருன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பேர் பயங்கரமான பேராக இருக்கும். அந்த டிவிக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தளபதி வெற்றி கொண்டான் அந்த மாதிரி. ஸோ அந்த பேருமே நல்லா இருக்குது. பகவந்த் கேசரிலையும் அதே மாதிரி தான். அவருக்கு அந்த படத்துடைய பேரே அவருடைய பேராக இருக்கும். கொஞ்சம் நல்ல மாஸாக பில்டப்பாக கொடுத்துருப்பாங்க. பகவான் கேசரியில் எப்படி பாலையாவுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்களோ, ஜெயிலில் ஒரு மாஸ் ஃபைட் சீன் அந்த மாதிரியே ஒரு மாஸ் ஃபைட் வந்து இதுலேயுமே இருக்குது ஜெயிலில். ஸோ அது வேறு லெவல் மாஸாக இருக்குங்க அந்த படத்துலேயே. இந்த படத்தில் சொல்லவா வேணும், தளபதிக்கு அல்ட்ரா லெவல் மாஸாக இருக்கும். இதில் கண்டிப்பாக வேறு லெவல் மாஸ் ஃபைட் சீன் இருக்கும் இன்ட்ரோலேயே, விஜயுடைய இன்ட்ரோ சீன்ஸ்லேயே. ஏன்னா பகவந்த் கேசரியில் இருக்கிற மாதிரியே பார்த்தா அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது. அதில் ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? இது வந்து அதே படத்தை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் நம்ம பார்க்க வேணாம். ஏன்னா நிறைய கதை ட்விஸ்ட் இருக்கும், நிறைய கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதேமாரி இதில் இருக்காது. முக்கியமாக இதில் வர டைலாக் எல்லாமே பகவந்த் கேசரியில் எப்படி கொஞ்சம் டம்மி டைலாகாக இருக்கும், காமெடியாக அந்த மாதிரி டோன்லாம் இதில் இருக்காது. இதில் எல்லாமே ஓரளவுக்கு சீரியஸான டோனாக தான் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படியோ அந்த மாதிரி தான் மாற்றி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தாக்கா கண்டிப்பாக இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது போலீஸாக வர்றாரு இல்லை அந்த சீன். எனக்கு தெரிஞ்சு என் கெஸ் படி பார்த்தா அந்த போலீஸாக வர்றாரு இல்லை, அந்த மாதிரி டைமில் தான் அந்த தளபதி கச்சேரி சாங் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் கரெக்டான இடமா இருக்கும் அவருக்குமே. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்லேயே அவர் போலீஸாக இருப்பார். அதுக்கப்புறமேட்டு தானே அந்த பொண்ணு வளர்க்குறதுலாம் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் தான் ஒரு கச்சேரி மாதிரி பயங்கரமாக பில்டு பண்ணிட்டு பில்டப் சாங்கு, பில்டப் ஃபைட்டு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சீன்ஸில் தான் அந்த போலீஸ் கெட்டப்பில் தான் மாசாக அந்த சாங் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து ட்ரெய்லரில் அதிகமாக காட்டுறது வந்து நம்ம மமிதா பைஜுவ. அவங்க வந்து அவங்க பொண்ணா விஜயுடைய பொண்ணா காட்டுறாங்கள்ல. ஸோ அதுலேயுமே அதே தான். அந்த படத்தில் வர அதே அந்த பொண்ணுக்கு வந்து பயம் அதிகமாக இருக்கும். அவங்க இந்த சர்வை பண்ணுறது இந்த உலகத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்கள தைரியமான பொண்ணை வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு திடீர்னு எதனா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பதட்டமாயிடுவாங்க, ரொம்ப பயந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதேமாரியே ஒரு இஷ்யூ, அதேமாதிரி ஒரு பிரச்சனை இதுலேயும் மமிதா பைஜுக்கு இருக்குது, தளபதியுடைய பொண்ணுக்கு. இவர் வந்து தளபதி அந்த பொண்ணை எப்படி தைரியமாக வளர்க்குறாரு, அதில் எப்படி சொல்லுவார், என் பொண்ணை வந்து ஒரு பெரிய பயப்படாமல் ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி வளர்க்குறேன்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பார். இதுலேயுமே இந்த மமிதா பைஜி வந்து பிடிக்காம ஆர்மி ஆஃபீஸர் ஆகிறது வந்து பிடிக்காது. ஸோ இவங்க அது தட்டி கழிச்சிட்டு இருப்பாங்க, ஜாலியாக சுற்றின்னு ஊர் சுற்றின்னு. ஸோ இது எல்லாமே அதில் இருக்கிற மாதிரியான கதை தான் காமிச்சிருக்காங்க ட்ரெய்லரில். ஒரு ட்ரெய்லரில் வந்து முக்கால்வாசி கிட்ட அந்த மாதிரி பகவந்த் கேசரியில் இருக்கிற அதே சீன்ஸுங்களே தான் ரீக்ரியேட் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனாலே நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அதையே காப்பி அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி. ஸோ ஆனால் நிறைய சீன்ஸ் இதில் ட்ரெய்லரில் காட்டாமல் ட்விஸ்ட் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அந்த லவ் பண்ணுற சீன்ஸ், அந்த பகவந்த் கேசரியில் வந்து ஒரு அந்த பொண்ணு வந்து அதான் ஸ்ரீலீலா வந்து ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு லைன் போகும்ல, இதில் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு பாலிடிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த பையனை காமிச்சு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போகும். அவங்க லவ்வர்ஸுக்குள்ளே எப்படி இவங்க வந்து வளர்ப்பாப்பா ஃபஸ்ட்டு அந்த ஸ்ரீலீலாவுக்கு வந்து அப்பாவை பிடிக்காத மாதிரி இருக்கும், அவனை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனை பிடிக்காது, இவனை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேட் மாறி மாறி போகும். அவங்களும் ஒரு கட்டத்தில் ஒரு நல்லா தான் ட்ராமாவாக இருக்கும் அது. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி ஒரு லைன் கொண்டு போகாமல் ஒரு பாலிடிக்ஸ் சம்மந்தமாக போயிட்டு பொதுமக்களை நிறைய பேர் காப்பாற்றுற மாதிரி அந்த மாதிரியான டோன் இதில் வர வாய்ப்பு இருக்குது கதையில்.
அந்த ட்விஸ்ட்டு தான் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னொரு சீன் வந்து இந்த படத்தில் அந்த ஃபேக்டரிஸ்லாம் நிறைய இருக்கும்ல, குடோன் மாதிரி. அங்கே போயிட்டு அந்த பொண்ணை கடத்தின்னு போயிட்டு அடிப்பாங்க, அடித்து சித்திரவதை பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் இப்போது இவர் விஜய் போயிட்டு காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் இருக்குல்ல, அது வந்து அந்த பாலையா படத்தில் கொஞ்சம் கோளாறாக தான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓவராக நிறைய லாஜிக் சீன் இல்லாமல் எதுவுமே லாஜிக்காக இருக்காது. எல்லாமே சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது சென்டிமெண்ட், அதாவது சீரியஸாக அங்கே ஃபைட் போட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் நமக்கு அந்த சீன்ஸ் எல்லாமே லாஜிக் இல்லாமல் இருக்கிறதுனால கனெக்ட் ஆகாது. ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி தான் அமைச்சிருப்பாங்க. இது வந்து பயங்கர ஒரு மாசான ஒரு ஃபைட் சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுதான் அந்த கதையுடைய திருப்பு முனையாக இருக்கும் இந்த இடம் தான் படத்துக்கு. இந்த ட்ரைலரை பார்க்கும்போது டெக்னிக்கலாக நிறைய கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா பார்த்தாலே தெரியுது, ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே விஷுவல் வந்து பயங்கரமாக இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு தியேட்டருக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். தளபதியுடைய மாஸ் பஞ்ச்லாம் இருக்கும். அதுவும் ரியாலிட்டிக்கு ஒத்து வர மாதிரி இருக்கும். மிக்சடாக வேறு லெவலில் இருக்கும். தளபதி இப்போவே வெயிட்டிங்கில் வெறியேறுதுன்ற மாதிரி இப்போவே பயங்கர வெறியாக இருக்குது. படம் எப்போ வரும், எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆவலாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. முக்கியமாக இந்த சீனுங்க, இது வந்து எனக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருக்குது. இது எப்படி இருக்கும் படத்தில் அப்படின்ட்டு. இது வந்து உள்ள தளபதியும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு கார் மாதிரி ஒரு வெஹிக்கிள் போகுது. அது பின்னாடி ஃபுல்லாக ட்ரோன்ஸ்லாம் தொட்டிட்டு போகிற மாதிரியே இருக்குல்ல. இது எங்கேயோ ஒரு ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம ஸ்பைடர்மேனில் ஒன்றுத்தில் பார்த்துருப்போம்ல, நிறைய ட்ரோன்ஸ்லாம் வந்து ஸ்பைடர்மேனை சுடுற மாதிரி இல்யூஷனில். அந்த மாதிரி இது வந்து அந்த மாதிரி அந்த லெவலுக்கு பெரிய ட்ரோன்ஸ்லாம் இல்லை. ஒரு சின்ன ட்ரோன்ஸ் தான். ஆனால் அதுலேயுமே ஷூட் அவுட் நடக்குது. ஃபயர் பண்ணுறாங்க. அந்த கன்று இருக்குது அதுலேயுமே. ஸோ அது உள்ள மதன் கௌரி வேறு இருக்கார் போல் இதில். மதன் கௌரியுமே ஒரு ஷாட்டில் வராதுன்னு நினைக்கிறேன். இது மதன் கௌரியா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் அதுதான் போட்டு மீன்ஸில் போட்டுன்னு இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ இது அவராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது உள்ள தளபதியுமே இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபைனலாக காட்டும்போது அங்கே தளபதியுமே உள்ளே இருக்கார். ஒரு ரோபோட் மாதிரி வந்து குத்துற மாதிரி வந்து தானே ட்ரெய்லர் முடிக்கிறாங்க. அந்த சீனு எனக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்குது. அது எப்படி இருக்கும், என்ன இருக்கும் பார்க்கலாம். ரொம்ப வெறியாக தான் இருக்குது. படம் வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு நடுவில் சென்சார் கட் பிரச்சனை வேறு போயிட்டு இருக்குது. அப்புறம் அண்ணன் தம்பி பொங்கல்னு சொல்லிட்டாரா எஸ்கே, அது வேறு ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. ஏன் ப்ரோ, நம்ம RRR படம் வரும்போதும் சரி, ரஜினி இது ஒரு படம் ஜெயிலர் நினைக்கிறேன், அந்த படம் வரும்போதும் சரி, அவருடைய படம் வந்து தள்ளி போட்டு தான் ரிலீஸ் பண்ணார். ஆனால் இப்போ விஜய்க்கு மட்டும் எப்படி ஒன்றா வரீங்க, கேட்டாக்கா அண்ணன் தம்பி படம்ன்றீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுன்னு வராங்க, விஜய் ஃபேன்ஸும். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஆனால் இது நார்மலாக ஒரு படமாக பார்த்துட்டு போகலாம். அதை விட்டு சும்மா இந்த மாதிரி சண்டை பொண்ணு இருக்குது எல்லாமே வேஸ்ட்டு தான். இதில் முக்கியமாக அந்த பகவந்த் கேசரியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சின்னதாக ஒரு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் அவர் பாலையா. அந்த சீன் இதில் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஹைப்பாக இருக்குங்க. இந்த படம் வந்து தனியாக ஒரு கதையாக எடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஹைப் இருக்காது. ஆனால் அந்த பகவந்த் கேசரியை ரீமேக் பண்ணி எடுக்கிறாங்கல்ல, அதனாலே ஓவர் ஹைப்பாக இருக்குது. ஏன்னா இது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றி அமைச்சிருப்பாங்க, இதில் அரசியல் எப்படி கொண்டு வராங்க, இது எல்லாமே பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு ஹைப் இருக்கும். நிறைய பேர் இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸு, பெரியவங்க, லேடிஸு யாருமே நிறைய பேர் வந்து அந்த பகவந்த் கேசரியை பார்த்துருக்க மாட்டாங்க தெலுங்கில். ஸோ தமிழ் டப்பு வந்தாலுமே அதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம தெலுங்கு, ஹிந்தி டப்புலாம் பார்க்கறது இல்லை. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை எடுத்துன்னு போகும். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு எளிய மக்களுக்காக போராடுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த சிங்கப்பெண்ணை சாங் எப்படி வைரல் ஆச்சு பிகில், அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து தன்னுடைய பொண்ணை எப்படி தைரியமாக வளர்க்குறாரு, ஆர்மிக்காக எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு, அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஒரு சாங் கண்டிப்பாக இருக்கும். அதுவுமே கொஞ்சம் அந்த சீன் எல்லாமே மக்கள் மனசில், அதுவும் முக்கியமாக அந்த நண்பா நண்பீஸ்ன்றதுல அந்த மாதிரி நண்பீஸ் மனசில் வந்து உட்கார வாய்ப்பு இருக்குது அந்த சீன்ஸ் எல்லாமே. ஓவராலாக ஜனநாயகன் படம் ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைலர் வந்து 2 நிமிஷம் 52 செகண்ட் இருக்குது. இதில் வந்து ஒரு 2 நிமிஷம் ஃபுல்லாக அந்த பகவந்த் கேசரியுடைய ரீமேக்கு, அதனுடைய டைலாக் சீன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் டைலாக்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு தான், விஷுவல் எல்லாமே. இதில் ஆனால் 1 நிமிஷம் இருக்குல்ல, அந்த 52 செகண்ட், அது வந்து ஃபுல்லாக பாலிடிக்ஸ் சம்மந்தமாக, இப்போ விஜய்க்கு ஏற்ற மாதிரி டபுள் மீனிங், ஸோ ரியாலிட்டிக்கு ஒத்து வர மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து படத்தில் ஒரு 20-30% கிட்ட இவர் தனியாக கதை எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் வினோத். பார்த்தா தான் தெரியும். ஏன்னா முக்கால்வாசி கிட்ட பகவந்த் கேசரி மாதிரி இருக்கும். மீதி வந்து ஒரு 30% இவருடைய கதை இருக்கும். அந்த லாஜிக் எல்லாமே தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பார்.